கோடை காலங்களில் உணவு என்பது தரையில் மிக குறைவாகத்தான் இருக்கும். யானைகள் செல்கின்ற வழியெல்லாம் தின்று கொண்டே செல்லக்கூடியவை. கோடை காலங்களில் மரங்களில் மட்டும்தான் இலைகள் இருக்கும். அதனால் யானைகள் செல்கின்ற வழிகளில் இருக்கக்கூடிய மரங்களில் எல்லாம் தும்பிக்கையில் எட்டக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய கிளைகளை முறித்து போட்டுவிட்டு செல்லும். அப்படி செல்கின்ற வழியில் எல்லாம் இந்த மரக்கிளைகளை ஒடித்து ஒடித்து போட்டுவிட்டிருக்கும். யானைகள் கூட்டமாக செல்கின்ற போது அந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற யானைகளும் சிறிய யானைகளும் அதை உண்டுவிட்டு மெல்ல நகர்ந்து கொண்டே இருக்கும். அது கூட்டமாக நடந்து நடந்து அந்த அடர்ந்த காட்டில் பெருவழிகளை அமைத்திருக்கும். இன்றைக்கு இருக்கக்கூடிய பெருவழியான சாலைகள் அனைத்தும் பெரும்பாலான சாலைகள் யானைகளின் வழித்தடங்கள் தான். அப்படி யானைகள் பின்னால் வருபவர்க்கு வழிகாட்டியாக அமைகின்றன. ஒரு தலைமையும் அப்படித்தான் இருக்க வேண்டும். ஒரு குரு என்பவர் தனக்கு பின்னால் வரக்கூடியவர்களுக்கு பயன்படும்படியான செயல்களை செய்ய வேண்டும். அதே போன்று ஒரு குருமாரை பின்பற்றுபவர் அவர் விட்டு சென்ற அரிய பணிகளை தானும் பயன்படுத்தி அதோடு நின்று விடாமல் அந்த பயன்பாட்டை மற்றவர்களுக்கும் பயன்படுத்தும்படியாக அவர்களுடைய செயல்பாடுகள் அமைந்தால் இந்த வாழ்க்கையானது முழுமை பெற்று நிறைவான வாழ்க்கையாக மாறும். எப்பொழுதுமே மற்றவர்களுக்கு பயன்படும்படியான வாழ்க்கைதான் சிறந்த வாழ்க்கை, உயர்ந்த வாழ்க்கை, நிறைந்த வாழ்க்கை. நன்றி.